வணக்கம் गाइस நம்ம பிள்ளையார்பட்டி பார்ட் 2ல தான் இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டியில இல்ல, கரெக்ட்டா குற்றக்குடியில இருக்கோம். குற்றக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மவுண்டன் அதாவது மலை ஏற போயிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல ஓ முருகான்னு சொல்லிருங்க. ஓகே गाइस வாங்க நம்ம நேரம் உள்ள போவோம். போன வீடியோக்கு நான் லைஃப் டார்கெட் வச்சேன், பட் ஆனால் யாரும் இது பண்ணல. சரி இந்த வீடியோக்கு நீங்கள் அந்த லைஃப் டார்கெட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கும் அதே 100 லைக்ஸ் தான். அதாவது 100K அப்படிலாம் கேட்க அவங்களுக்குலாம் குடிக்கிங்க, நம்ம கொடுக்க மாட்டேங்கிங்க. சரி गाइस ஒரு 100 லைக் மறக்காம போட்டு விட்ருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம மலையேற போகிறோம். இன்னும் 1 மணி நேரம் கிடையாது. சப்பா மலையை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கே. சரி முருகர் அருள் புரிவார். வாங்க டக்குனு ஏறலாம். சரி गाइस இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையேறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விழா இது இருக்கு. அதில் நம்ம வந்து இறங்கி கூட கூப்பிட்டுக்கலாம். இப்போ சும்மா ஒரு தரிசனத்தை போட்டுட்டு டக்குனு மேலே போவோம். ஓகே गाइस அங்க பாத்தீங்களா? டக்குனு பாருங்க அந்த தகரத்துக்கு மேல. அங்க ஒண்ணுமே இல்ல गाइस, அங்க ஒண்ணுமே இல்ல. ஆமா சரி गाइस அங்க நம்ம அப்படியே மலையேற போகலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி நம்ம டக்குனு போயிடலாம். சரி गाइस நீங்க அத பாத்தீங்களா? गाइस நீங்க அத பாத்தீங்களா गाइस? गाइस நான் விளையாடல, சீரியஸா நீங்க அங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா என் தம்பி என்கிட்ட ஹெட்செட் கொடுத்துட்டான். சரி இதை நான் எங்க அம்மாட்ட கொடுத்தேன். அவ்வளோதான். வாங்க गाइस ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் படி வந்து பார்த்தீங்கன்னா படி மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படி லைட்டாக செதுக்கி விட்ருக்காங்க. செங்குத்தாக இருக்குது, கொஞ்சம் இதாக தான் ஏறணும். ஆனால் தோரணமலைக்கு நான் போயிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஆனால் அதை விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது गाइस. அதை விட இங்கே படி கம்மி தான், ஹைட்டும் கம்மி தான். பட் ஆனால் அந்த செங்குத்தாக இருக்கிறது ஏறும்போது ரொம்ப மூச்சு தடுது. வாங்க இங்கே தம்பிகள் வராங்க, வழி விடுறான். ஓகே गाइस நம்ம அப்படியே போவோம். गाइस இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேலே வந்து நம்ம இப்போ போகிறோம். மேலே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நான் எப்படி எடுக்கன்னு எனக்கு தெரியல, நாங்கள் போய் தான் பார்க்கணும் गाइस. அதனால வீடியோ எடுக்க முன்னாடி கோவப்படாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி गाइस நம்ம மேலே போவோம். गाइस நம்ம சேனல்ல நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து பக்கத்துல இருக்க தென்காசிக்கு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் இடத்த சொல்லுங்க, அந்த இடத்துக்கு போய் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்காண்டி. நீங்க எந்த இடம் சொன்னாலும் சரி, நான் அது பக்கத்துல இருந்தா உங்களுக்காக போய் நான் இது அந்த இடத்துல வீடியோ போட்டு வரேன் गाइस. ஓகே गाइस இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். வாங்க போவோம். ஓகே गाइस ஃபோன் வந்து நான் பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். சொன்னோம்னா எடுக்க விடுவாங்கன்னு தெரியல, கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு வரேன். ஒரே நிமிஷம். ரைட் என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ரைட் பரவாயில்ல. ஓகே சரி வரோம். சரி வா गाइस நம்ம வந்து டக்குன்னு படி ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க गाइस நம்ம படி ஏற ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் மூச்சு தள்ள தான் செய்யுது, ஏன்னா நான் சொன்னோம்ல தோரணமலையோட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னு தெரில, அது செங்குத்தாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். சரி வாங்க, நமக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பா ஹரோகரா, வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா, சக்திவேல் முருகனுக்கு ஹரோகரா, பஞ்சாமிர்த பிரியனுக்கு ஹரோகரா. அப்படியே ஏறுங்கப்பா.
கொஞ்சம் தூரம் தான் ஏறிக்கும் விற்க சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க ரொம்ப பின்னாடி எழுதிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் டாலஜில் அதிகம் நெல்லுகட்டாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சைடில் வியூலாம் சூப்பராக இருக்குது. சரி காய்ஸ், என்னன்னா இது எவ்வளோ நேரம் ஏறிக்கிட்டு இருக்கு, நல்லா வேற வலிக்குது. டாய் முன்னாடி ஓடிக்கிட்டு நீ பேசுறியோ? பொறுமையா போ, பொறுமையா போ. சரி பொறுமையா போ. ஜீவா ஜீவா, தோரணமலையோட இது கஷ்டமா இருக்குல்ல? சரி வா டக்குனு ஏறுவோம். நம்ம வியூவர்ஸ்க்காக இது கூட गाइस உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுக்கிறேன். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டு போயிருங்க गाइस. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் गाइस, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க गाइस. சரி गाइस, நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. இந்த ஒரு கொஞ்சம் படி தான். இதை மட்டும் ஏற்றோன்னா இது கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஓகே गाइस, வாங்க டக்குன்னு ஏறலாம். இன்னும் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லலாம், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க ஏறலாம். இப்பாடா இந்த படி ஈஸியாக இருக்கு गाइस. இது ஈஸியாக இருக்கு. ஆனஸ்டாக பேசணும். கீழே அது படியே இல்லாத வலிக்கிட்டு கஷ்டமா இருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆமாம், அதான் உண்மை. गाइस, நாங்கள் பிள்ளையார்பேட்டிலேருந்து இங்கே வரும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு गाइस. குன்றக்குடி கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். ஆட்டோவில் தான் வந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கீழே எட்டி பார்த்தேன். ஆட்டோவில் டயர் சுத்துச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன செய்யணும் தெரியல. அப்போ நானும் பயந்துட்டேன்ப்பா. ஜியா நீ பயந்தியா தங்கம்? அது ஆட்டோவில் டயர் சுத்த தான் செய்யும். பயந்தியா இல்லையா நான் சொன்னதுக்கு? பயப்படல. உண்மையை சொல்லு. அவன் ஒத்துக்கிறா. அது கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம்ல. சரி வாங்க गाइस, இப்போ வந்து தான் போக போகிறோம். சரி गाइस, உள்ள போவோம். गाइस, இப்போ வந்து உள்ளதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு சாமி சன்னதிக்குள்ள போயிட்டு நம்ம இதை ஆரம்பிச்சிருவோம் गाइस. எல்லாட்டையும் அதாவது எல்லாரும் வந்து கோயிலுக்கு வெளியே காமிப்பாங்க. நம்ம மட்டும் தான் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கும். அதனால நமக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு வேறு ஏதோ துட்டெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். அர்ச்சனை டிக்கெட்லாம் கொடுக்கவே வேண்டாம். மாலைகளும் வாங்கி தர வேண்டாம். நம்மளே எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் போட்டால் போதும். நம்மக்கிட்ட அர்ச்சனை ஃப்ரீ गाइस. அர்ச்சனை ஃப்ரீ. எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் போடுங்க. எங்கேயும் கிடைக்காத தரிசனம் எங்கேயும் கிடைக்காது गाइस. நம்ம கிட்ட பண்ண தான் கிடைக்கும் गाइस. ஓகே गाइस, இப்போ உள்ள போவோம். சும்மா இல்லைங்க, முருகர் தரிசனம். முருகர் இப்போ என்ன அலங்காரத்தில் இருக்காருன்னு தெரில. அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லைக் போட்டு விட்ருங்க गाइस. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, நாங்கள் இது சாமியார்கள்லாம் ஃபோனை அவங்கள உள்ளே வைக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்ய, அங்கே திருப்பி காமிக்க முடியாது. ஏன்னா அங்கே சாமிகள்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்ய गाइस, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்க உள்ள இது சாமியை காமிக்க முடியுதான்னு गाइस. गाइस, அநேகமாக காமிக்கிறது கஷ்டம்தான் गाइस. गाइस, அங்கே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னிச்சிருங்க, என்னால் சாமியை காமிக்க முடியல. சாரி गाइस. இப்போ என்ன செய்யன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். சாரி गाइस, என்னால் இப்போதைக்கு காமிக்க முடியல. இப்போ என்ன செய்ய? சரி गाइस, வேறு வழி இல்லை. நான் முடிஞ்சால் கீழே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து ஃபோன் வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வரவங்களை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய? அதான் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா ஃபோனை அப்போ ஆஃப் பண்ணிடு அப்படின்னாங்க.
சரி காய்ஸ், வேறு வழி இல்லை, அதுதான் செய்யணும். ஓகே காய்ஸ், நான் கீழே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வேறு வழி இல்லை காய்ஸ். நான் வந்து சுவாமி தரிசனத்தை எடுக்கணும்னு பார்த்தேன். சாமி வந்து சந்தன காப்பு பூசியிருக்காங்களாம். நான் எடுக்கணும்னு பார்த்தேன், முடியலை. சரி காய்ஸ், கீழே வந்துட்டோம், லிச்சி குடித்தோம்.